மாதாபிதா குரு தெய்வங்கள் திருவடிகளை போற்றி, ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவா திருவடிகளை போற்றி. களவின் கண் கன்றிய காதல் விளைவின் கண் வீயா விழுமம் தரும். களவு செய்து பிறர் பொருள் கொள்ளுதலில் ஒருவனுக்கு உள்ள மிகுந்த விருப்பம் அதன் பயன் விளையும் போது தொலையாத துன்பத்தை தரும். வள்ளுவர் பெருமானின் அறநெறியை பின்பற்றி வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம். இந்த வார துக்ளக் இதழில் வெளிவந்துள்ள எல்பிஜி கேஸ் சிலிண்டர் பற்றாக்குறையை தவிர்க்க நமது பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் எடுத்த நடவடிக்கைகளை பற்றி முதல் பகுதியை நேற்று நாம் பார்த்தோம். நமது பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் எடுத்த நடவடிக்கைகளை பற்றிய அந்த கட்டுரையின் இரண்டாம் பகுதியை இப்பொழுது நாம் காணலாம். கடந்த அக்டோபரில் 10 நாட்களில் முடிந்த இஸ்ரேல் ஈரான் போர் போல் இந்த யுத்தமும் விரைவில் முடிந்துவிடும் என்ற கணிப்பு இருந்தது. ஆனால் யுத்தம் நிற்கவில்லை. எனவே மார்ச் 8ஆம் தேதி நமது நாட்டு எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளில் மற்ற பெட்ரோலிய தயாரிப்புகளுக்கு பதில் எல்பிஜி கேஸ் சிலிண்டர் உற்பத்தியை அதிகரிக்க செய்ய உத்தரவிட்டு அதற்கு 30,000 கோடி இழப்பீடும் தந்து உள்நாட்டு எல்பிஜி உற்பத்தியை 25% அதிகரித்துள்ளது மோடிஜி அவர்களின் அரசு. அதை வீடுகளுக்கும் வீட்டு உபயோகம் அல்லாத சப்ளைகளை மருத்துவ மற்றும் கல்வித்துறைகளுக்கும் முன்னுரிமை தர வகையும் செய்திருக்கிறது. உணவகங்கள், ஓட்டல்கள் மற்ற வணிக பயனுக்கான ஒதுக்கீடுகளை மறு ஆய்வு செய்து எல்பிஜியை நியாயமாக வெளிப்படையாக விநியோகிக்க 3 பெட்ரோலிய கம்பெனிகளை கொண்ட குழு ஒன்றையும் அமைத்துள்ளது மோடிஜி அவர்களின் அரசு. சவுதி அரேபியாவுடன் 2023 செய்த ஒப்பந்தப்படி விலை 41% அதிகரித்தாலும் வீட்டு உபயோக எல்பிஜி சிலிண்டர் தற்போதைய விலையிலேயே, அதாவது ரூபாய் 913 தொடர்கிறது. அதே நேரம் பிரதமர் திட்டத்தின் கீழ் வீடுகளுக்கு தரப்படும் இலவச எல்பிஜி விலை 32% குறைந்துள்ளது. எல்பிஜி சிலிண்டர் விநியோக சுழற்சி 2.5 நாட்கள் மட்டுமே. ஊடகங்கள் பீதியை கிளப்பியதால் முன்பதிவு செய்வது, அதை பதுக்கல் செய்வது அதிகரிக்க அது வேண்டாம் என்று நுகர்வோரை கோரியுள்ளது அரசு. எல்பிஜி முன்பதிவுகளுக்கு குறைந்தபட்ச இடைவெளி 21 நாட்களிலிருந்து 25 நாட்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகளை பற்றி எதிர்க்கட்சி தலைவர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. நெருக்கடி நிலையை சமாளிக்க நுகர்வோர், ஊடகங்கள், எதிர்க்கட்சிகளின் ஒத்துழைப்பு தான் முக்கியமாக தேவை. இதற்கு நேர்மாறாக எதிர்க்கட்சிகள், ஊடகங்கள், குறிப்பாக டிவி சேனலில் நடந்து கொள்வது துரதிர்ஷ்டவசமானது. இது பிரச்சனையை தீவிரப்படுத்துமே தவிர பிரச்சனைகளை தீர்க்காது. மக்களிடையே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும். நமது கச்சா எண்ணெய் ஸ்டாக் இறக்குமதி பாதுகாப்பாக உள்ளது. நெருக்கடியை சமாளிக்க அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் என்னவென்று பார்ப்போம். கச்சா எண்ணெய் இறக்குமதியை பன்முகப்படுத்தி சுமார் 40 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்கிறோம். முன்பு ஹார்முஸ் ஜலசந்தியை தவிர்த்து வரும் இறக்குமதி 55% இருந்தது. போர் தொடங்கிய பிறகு அது 70% ஆகியிருக்கிறது. தவிர கூடுதல் கச்சா எண்ணெய் வரத் தொடங்க ஸ்டாக் விநியோக நிலை வலுப்பட்டுள்ளது. உள்நாட்டு எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளை 100% திறனுக்கும் அதிகமாக உற்பத்தி செய்ய பணித்திருக்கிறது மோடிஜி அவர்களின் அரசு. குழாய் மூலம் விநியோகமாகும் பிஎன்ஜி, வாகனங்கள் உபயோகிக்கும் சிஎன்ஜி விநியோகத்தில் வெட்டு இருக்காது. தேயிலை தொழில்கள், உற்பத்தி தொழில்துறை, நுகர்வோர் முந்தைய 6 மாத சராசரி விநியோகத்தில் சுமார் 80% பெறுவார்கள். உர ஆலைகள் 70% விநியோகம் பெறும். அதே நேரத்தில் சுத்திகரிப்பு பெட்ரோகெமிக்கல் நிலையங்கள் 35% எரிசக்தியை சேமித்து முன்னுரிமை துறைகளை பாதுகாக்க உதவும். இந்த நடவடிக்கைகள் போதுமா போதாதா என்பது பற்றி மௌனம் சாதிக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர்.
இது பற்றி அவருக்கு தெரியுமா தெரியாதா என்றே கூட தெரியவில்லை. இதன் அடுத்த பகுதி